அன்பார்ந்த நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 1/10/2025 புரட்டாசி மாதம் 15ஆம் தேதி புதன்கிழமை. நவமி திதி இரவு 7:01 வரை, பின்பு வளர்பிறை தசமி. பூராட நட்சத்திரம் காலை 8:06 வரை, பின்பு உத்திராட நட்சத்திரம். நாள் முழுவதும் அமிர்த யோகம். இன்று சரஸ்வதி பூஜை. பூஜைக்கு உரிய உகந்த நேரம். அது மட்டுமில்லாமல் சுப ஓரைகள் என பார்க்கின்ற பொழுது இன்று காலை 6 மணி முதல் 7 மணி வரை, காலை 9 மணி முதல் 10 மணி வரை, மதியம் 1:30 முதல் 2 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 9 மணி வரை. இன்று ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரை, யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9 மற்றும் 10ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதும், 6இல் சூரியன், 5இல் சுக்கிரன் சஞ்சரிப்பதும் சிறப்பான அமைப்பாகும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பண வரவுகள் சற்று சாதகமாக இருந்து உங்கள் தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. மறைமுக எதிர்ப்புகள் குறையும். குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் நடக்கும். ஒரு சில நேரங்களில் கோபத்தை குறைத்துக் கொள்வது மிக மிக நல்லது. தொழில் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல நிலையினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4இல் சுக்கிரன், 6இல் செவ்வாய் சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பு என்றாலும், இன்று மதியம் 2:30 வரை 8ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருக்க வேண்டும். தேவையற்ற அலைச்சல்கள் இருக்கும். எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். குறிப்பாக காலை வேளையில் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் இருந்தாலும், மதியம் 2:30க்கு பிறகு சந்திரனானவர் 9ஆம் வீட்டுக்கு மாறுதலாக இருப்பதால் மாலை வேளையில் ஒரு நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பொதுவாக எதிலும் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் உடனிருப்பவர்களை அனுசரித்து சென்றால் ஒரு சில ஆதாயத்தை அடைய முடியும். பேச்சில் சற்று நிதானத்தோடு இருப்பது நல்லது. எந்த ஒரு முக்கிய செயல்கள் செய்வதென்றாலும் அதனை மாலை வேளையில் மேற்கொண்டால் ஒரு சில ஆதாயமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சூரியன், 5இல் செவ்வாய் சஞ்சரிப்பதும், குறிப்பாக இன்று மதியம் 2:30 பிறகு சந்திரனானவர் 8இல் சஞ்சாரம் செய்ய இருப்பதாலும் நீங்கள் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். அலைச்சல் காரணமாக இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும். புதிய முயற்சிகளை தற்காலிகமாக தள்ளி வைப்பது நல்லது. வண்டி வாகனங்கள் மூலமாக சுப செலவுகள் ஏற்படும். ஒரு சிலருக்கு உடல் ரீதியாக சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். தேவையில்லாத பயணங்களை தள்ளி வைப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். குறிப்பாக சில நிகழ்வுகள் உங்கள் மன அமைதியை குறைக்கும். எதிலும் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. இன்றைய நாளில் சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கடகராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் சுக்கிரன், 3இல் சூரியன், 6-7இல் சந்திரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு.
உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். எடுக்கும் முயற்சியில் அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் உங்கள் எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உடனிருப்பவர்களுடைய ஆதரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும். குறிப்பாக குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் நடக்கும். ஒரு சிலருக்கு குறிப்பாக நண்பர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. பொதுவாக பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருந்தால் ஒரு வளமான பலன்களை பெறலாம். இன்றைய நாளில் அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3இல் செவ்வாய் 11இல் குரு சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். அது மட்டுமில்லாமல் 5, 6 ஆகிய ஸ்தானங்களில் சந்திரன் சஞ்சரிப்பது அற்புதமான ஒரு நிலையாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு உண்டாகும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும். ஒரு பெரிய மனிதர்களுடைய ஆதரவானது உங்களுக்கு கிடைப்பதால் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தற்போது ஒரு நல்ல தீர்வு கிடைத்து ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். இன்றைய நாளில் கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. கன்னி ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சூரியன், 2இல் செவ்வாய், 4இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். உங்களது முன்கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. தேவையில்லாத அலைச்சல்கள் உண்டாகும். உடனிருப்பவர்களால் உங்களது மன அமைதியானது குறையும். நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கும். வரவுக்கு மீறிய வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருப்பதால் பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருப்பது நல்லது. குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே விட்டு கொடுத்து செல்வது மிகவும் சிறப்பு. தொழில் வியாபாரத்தில் முடிந்தவரை வேலையாட்களை அனுசரித்து செல்வதன் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சுக்கிரன், பாக்கியஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பதும் 3இல் சந்திரன் சஞ்சரிப்பதும் சிறப்பான அமைப்பு என்பதால் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே ஒற்றுமையானது மிகவும் சிறப்பாக இருக்கும். பெண்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் வியாபாரத்தில் சந்தை சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் போட்ட முதலை எளிதில் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு இருக்கக்கூடிய மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் தற்போது குறைந்து ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் ஏற்ற மிகுந்த பலன்களை நீங்கள் பெறுவதற்கு அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சுக்கிரன், 11ஆம் வீட்டில் சூரியன், புதன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். மதியத்திற்கு பிறகு சந்திரனானவர் 3ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் மாலை வேளையில் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தி ஒன்று உங்களுக்கு கிடைக்கும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். நீங்கள் எதிர்பார்த்த பண வரவுகள் சற்று தாமதமாக கிடைத்தாலும் இன்றைய நாளில் மாலை வேளையில் கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். உடனிருப்பவர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பயணங்கள் மூலமாக ஒரு வளமான பலன்கள் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் சிறப்பாக செயல்பட்டு ஒரு நல்ல நிலையினை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. மறைமுக எதிர்ப்புகள் விலகி மனநிம்மதி ஏற்படும்.
ஒரு பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைப்பதால் நீண்ட நாட்களாக தீர்க்க முடியாமல் இருந்த பிரச்சனைகளுக்கு தற்போது ஒரு நல்ல தீர்வு கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு பைரவர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் ராகு, 10இல் சூரியன் புதன், 11இல் செவ்வாய் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவீர்கள். எடுக்கும் முயற்சியில் அனுகூலங்கள் கிடைக்கும். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு இனிய நிகழ்வுகள் நடக்கும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். உடன் பிறந்தவர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. உறவினர்களிடம் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் எல்லாம் தற்போது விலகி மன நிம்மதி ஏற்படும். பிள்ளைகள் வழியில் ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு ஒரு சாதகமான நிலை இருப்பதால் பல்வேறு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சனி சஞ்சரிப்பதும், 9இல் சூரியன் புதன், 10இல் செவ்வாய் சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் எல்லாம் இன்று மதியத்திற்கு பிறகு படிப்படியாக குறைந்து ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். குறிப்பாக பகல் 2:30 பிறகு சந்திரனானவர் ஜென்ம ராசியில் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். பண வரவுகள் சற்று சாதகமாக இருக்கும். உங்கள் உழைப்புக்கான பலனை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. இருக்கக்கூடிய இடத்தில் பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள். பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது மிக மிக உத்தமம். தேவையற்ற பயணங்களை தள்ளி வைப்பது மிகவும் நல்லது. பொதுவாக பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருக்க வேண்டும். அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களை தற்காலிகமாக தள்ளி வைப்பது உத்தமம். தொழில் வியாபாரத்தில் மற்றவர்கள் பார்த்து ஆச்சரியப்படும் அளவிற்கு ஒரு கௌரவமான நிலையினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேலும் ஏற்ற மிகுந்த பலன்களை நீங்கள் பெறுவதற்கு துர்க்கை அம்மனை தரிசிப்பது மிகவும் சிறப்பு. கும்பராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 8இல் சூரியன் 9இல் செவ்வாய் சஞ்சரிப்பது சின்ன சின்ன நெருக்கடிகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு என்றாலும் குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பது ஒரு வளமான அமைப்பு ஆகும். இதன் காரணமாக எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். உடனிருப்பவர்கள் ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும். பெண்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். குறிப்பாக உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. தேவையற்ற பயணங்களை தள்ளி வைப்பது உத்தமம். பேச்சில் சற்று பொறுமையோடு இருந்தால் ஒரு சில வளமான பலன்களை பெறலாம். தொழில் வியாபாரத்தில் உங்கள் உழைப்புக்கான பலனை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வயது மூத்தவர்களிடம் பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. இன்றைய நாளில் சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் கேது, 7இல் புதன், 10, 11இல் சந்திரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். இதன் காரணமாக எதிர்பாராத தனச்சேர்க்கை ஏற்பட்டு உங்கள் தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் நிலவிய பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறையும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பிள்ளைகள் வழியில் ஒரு சில அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. வெளியூர் தொடர்புகள் மூலமாக சாதகமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் கடந்த கால நெருக்கடிகள் எல்லாம் தற்போது குறைந்து ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. பொதுவாக எதிலும் சற்று பொறுமையோடு இருந்தால் ஏற்ற மிகுந்த பலன்களை பெறலாம். நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை பார்த்தோம். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.